பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளின் திருப்பலியானது லூர்து மரி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், பெத்ரூஸ் ஆந்த்ரே ஷான் குளோத் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தெலாமன்சா கிரேசியா சூசையம்மாள் ரோமன் மிராந்தே சென்ட் பவுல் தவம் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அபிதா செலின் கிளாரன் இருதய மேரி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெரேமியாஸ் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், டெனிஸ் கருத்துப்படி நன்றியாகவும், ஷபியோ லில்லி தம திருத்துவத்திற்கு நன்றியாகவும், மேலும் கேண்டீன் கபிதான் மரியூஸ் காசிம் சாலையில் வாழ்கின்ற மக்களின் குடும்ப தேவைகளுக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்பிற்குரியோரே, இன்று நாம் ஆண்டின் பொது காலம் 27வது ஞாயிற்றுக்கிழமை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியின் மூலமாக நம்மை எல்லாம் தளராத விசுவாசம் உள்ளவர்களாக நம்மை கடவுள் வாழ அழைக்கின்றார். நம்முடைய விசுவாசம் என்பது நம்முடைய முழுமையான நம்பிக்கையின் மூலமாக, கடவுள் கொள்கின்ற அந்த நம்பிக்கையின் மூலமாக நம்முடைய விசுவாசம் எப்போதுமே பாதுகாக்கப்படும் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையை இந்த நற்செய்தியின் மூலமாக நமக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய விசுவாசம் சில சமயங்களில் சோர்வுற்றாலும் தளர்ந்து போனாலும் கிறிஸ்துவோடு நாம் சேர்ந்து பயணிக்க இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரி, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையோடு இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாமல் இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். உமது புனித நாளாக இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் இலசி வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரின்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை நேராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பே. ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே சர்வநாதம், உரைப்பதிலனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கம் பெருகென்று ஏக்கம் என் மேல் இரக்கம் கொள்வீர்.
எல்லாமல் இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவானாக. இந்த நற்கருணை வழியின் வழியாக நம் அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நம் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி அருளுகின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இயங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையிலிருந்து நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனேவே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, செம்மந்தாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் மரத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கும் மேலாகவே எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தினால் அருளுகின்றீர் என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். தீமை செய்வதில் அச்சம் கொள்கின்ற நல்ல மனசாட்சியையும் எதையும் உம்மிடம் துணிந்து கேட்கின்ற ஆழமான விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபக்கூக்கு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவி சாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை
ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர்? கேட்டினை காண செய்கின்றீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண் முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். பல்லவி. அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது
உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவு கூறுகின்றேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலந்தரும் வார்த்தைகள் மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிக்கொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனைகளை காத்துக்கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாராம்? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 27வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பிக்கின்றோம். நம்முடைய சிந்தனைக்காக திருத்தூதர்கள் விண்ணப்பம் வைத்த அந்த இறைவார்த்தை நாம் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று ஆண்டவர் இயேசுவிடம் திருத்தூதர்கள் எல்லாம் விண்ணப்பம் வைக்கின்றார்கள், ஒரு வேண்டுதல் செய்கின்றார்கள். இவருடைய நம்பிக்கை என்பது, விசுவாசம் என்பது குறைந்து விட்டதாலோ அல்லது அவருடைய விசுவாசம் என்பது
தளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கின்றதோ என்று நமக்கு தெரியவில்லை. இருந்த போதிலும் அவர்கள் ஆண்டவரிடம் சென்று எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்கிற அந்த விண்ணப்பத்தை வைக்கின்ற போது அவருடைய விசுவாசத்தை, அவருடைய மனநிறைவை, உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. அதற்கு உடனடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் பரிமாணத்தை, நம்பிக்கையின் செயல் வடிவத்தை அங்கே அவர்களுக்கு மீண்டுமாக எடுத்து காட்டுகிறார். ஒரு முசுக்கட்ட மரத்தை பார்த்து நீங்கள் வேரோடு பெயர்ந்து சென்று கடலில் வேரூன்றி நில் என்று சொன்னால் உடனடியாக அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த கேட்ட விண்ணப்பத்திற்கு ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இத்தகைய ஒரு பரிணாமத்தை, இத்தகைய ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்றால், கடுகளவு விசுவாசம் என்றால் உன்னுடைய முழு நம்பிக்கை, கடவுள் மீது கொள்கின்ற முழுமையான நம்பிக்கை, அது உன்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். உன்னுடைய உள்ளம் என்பது முழுமையான நம்பிக்கையில் திளைத்திருக்கிற போது நீ எது செய்தாலும் எது சொன்னாலும் அது கண்டிப்பாக நடைபெறும் என்கிற அந்த மன உறுதியை தருகிறான். இதை நாம் ஒத்தமை நற்செய்தியில் நாம் பார்க்கிற போது லூக்கா நற்செய்தியாளர் மாறுபட்டு இருக்கின்றார். மத்தேயும் மார்க்கும் பார்க்கிற போது உங்களுடைய கடுகள விசுவாசத்தினால் நீங்கள் மலைகளை பெயர்ந்து கடலில் சென்று நிலைத்து நில்லுங்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகின்றார். ஆகவே அந்த மார்க்கும் மத்தேயும் கூறுகின்ற மலைகளை விட்டுவிட்டு ஏன் லூக்கா முசுக்கட்ட மரத்தை தேர்ந்து கொண்டார் என்று சொல்லுகின்ற போது, யூத பாரம்பரியத்திலும் அல்லது கிரேக்கத்திலும் அதனுடைய கருத்து என்பது கடலில் மரங்கள் வேரூன்றி வாழ்வது கிடையாது. இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு சிந்தனை. ஏனென்றால் மலைகள் இருக்கலாம், கடல் நடுவே மலைகள் இருக்கலாம், ஆனால் மரங்கள் ஓய்ந்து உயர்ந்து வளர்வது கிடையாது. ஆகவே இந்த கிரேக்க தத்துவத்தை, கிரேக்க எண்ணத்தை சித்தரிப்பதாக இந்த பகுதியானது அமைகிறது. ஆகவே கடலில் வேரூன்றி இருக்கின்ற அந்த மரம் என்பது அதனுடைய தன்மையை நாம் பார்க்க வேண்டும். எதுவுமே இல்லாமல் அங்கே நிற்க முடியுமா என்று சிந்தனை நமக்கு உருவாகிறது. அதே போலத்தான் கடுகளவு விசுவாசம் என்கிற அந்த நம்பிக்கையின் மூலமாக, கடவுள் மீது கொள்கின்ற அந்த விசுவாச பரிணாமத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கை உயர்வு பெறும் என்பதை ஆண்டவர் திண்ணமாக சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருக்கிற நீண்டதொரு பயணம். அந்த பயணத்தில் நீங்கள் என்னோடு சேர்ந்து உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காத்து கொண்டு இறுதி வரையில் என்னோடு நீங்கள் பின்பற்றி வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கூறுகிறார். அடுத்த பகுதிக்கு வருகின்ற போது அங்கே ஒரு ஊமையை சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய பணியாளன் வயல்வெளியில் இருந்தோ அல்லது மாடுகளை மேய்த்து விட்டு வீடு திரும்புகின்ற போது தலைவனுடைய உணவு மேசைக்கு வந்து அவனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்துவிட்டு தான் அவன் உணவருந்து செல்ல வேண்டும். தலைவன் என்பவன் உடனடியாக பணியாளனை அழைத்து நீ முதலில் உட்கார்ந்து உணவருந்து என்று சொல்லுவது யாருமே கிடையாது. அதுவும் ஒரு மாறுபட்ட ஒரு செயல். அந்த மாறுபட்ட செயலிலும் அவனுடைய நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்பவர் நமக்கு பணித்திருக்கின்ற அனைத்து கடமையில் நாம் செய்துவிட்டு நாம் பயனற்ற ஊழியர்கள் என்கிற நிலையை நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கையின் தலைவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரர், நம்முடைய விசுவாசம் என்பது, நம்பிக்கை என்பது அதிகமாக வெளிப்படுத்த முடியாமல் ஒரு போக காரணம் நம்முடைய விசுவாசமின்மை. இது நடக்குமா, முடியாதா, அல்லது அங்கே புதுமை நடக்கிறதா என்று நாம் சிந்தித்து நாம் அங்கே செல்ல முற்படுகிறோமே தவிர நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற கடவுளை, கடவுள் நாம் நம்புகின்ற அந்த கடவுளை முழுவதுமாக நம்பி அவரிடம் விண்ணப்பம் வைக்கின்றோமா என்கிற நம்ம சிந்தனையை நம் மனதிற்குள்ளாக எழுப்பிக் கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்திலும் அபக்குக் இறைவாக்கினர் கடவுளிடம் முறையிடுகின்றார். அவருடைய பொறுமையை பற்றி அவை சோதிக்கின்ற அளவுக்கு கேள்விகள் மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எத்தனை காலம் இந்த துன்பத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும்? ஏனென்றால் இந்த இஸ்ராயல் மக்கள் பாபிலோனியர்கள் நாடு கடத்தப்பட்ட போது துன்பத்தில் இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற போது துன்பம் துவண்டு கூத்தாடுகின்றது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த துன்பத்தை கண்ட அந்த அபக்குக் இறைவாக்கினர் கடவுளிடம் முறையீடு செய், எத்தனை காலம் இந்த துன்பத்தை எனக்கு எதிராக நான் பார்த்து கொண்டு இருக்க முடியும்? எங்கள் கண்கள் எப்படி காண முடியும் என்று கடவுளிடம் முறையிடுகின்ற போது அந்த விசுவாசனுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார். உன் மீது கொண்ட நான் விசுவாசம் என்பது இந்த செயல்களை எல்லாம் மாற்று செயலுக்கு நீ கொடுப்பாய் என்று நம்பிக்கை கொண்டிருந்தேன், ஆனால் இதுவரையில் நீ எதுவுமே செய்யவில்லையே என்று அபக்குக் இறைவாக்கினர் கடவுளிடம் அவருடைய மௌனத்தை முறையிடுவதாக நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த இரண்டாம் வாசகத்திலும் திருத்தூதர் பவுலானவர் தீமோத்தேயுக்கு ஒரு அறிவுரையை சொல்லுகின்றார். நீ கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு உன்னுடைய வாழ்வை நீ மென்மேலும் காத்துக்கொள். உன்னுடைய உள்ளம் என்பது கடவுள் நமக்கு கோழைத்தனம் உள்ள உள்ளத்தை கொடுக்கல்ல, மாறாக வல்லமையும் அதில் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்தக்கூடிய உள்ளத்தை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார்.
ஆகவே அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தை நாமும் கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கின் வழியா கிறிஸ்து நம்மை புனிதப்படுத்தியிருக்கின்றார். கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாச வாழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் அனைத்தையும் தகர்த்து எறிந்து கிறிஸ்துவோடு நாம் பயணிக்கக்கூடியவர்களாகவும் விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வர்களாகவும் நாம் மாற வேண்டும். அதைதான் அதுக்கு மிக சிறந்த உதாரணம் கன்னிமரியா. கன்னிமரியால் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்ற போது கன்னிமரியாலை பார்த்து, எலிசபெத் அம்மாள், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர். கடவுள் உனக்கு சொன்ன வார்த்தை என்பது மிகவும் வல்லமை மிக்க வார்த்தை. அந்த வார்த்தையை நீ முழுமையாக நம்பிக்கை கொண்டாய், அதனால் நீ பேறு பெற்றவள் என்று எலிசபெத் அம்மாள் வாழ்த்துகிறான். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று நம்பிய மரியாள் நமக்கு முன்னுதாரணமாக அமைந்து விசுவாச வாழ்விற்கும் விசுவாச விண்ணக வாழ்விற்கும் நம்மை முழுமையாக அழைத்து செல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றார். அவருடைய பரிந்துரை நான் ஆடுவோம். நம்முடைய விசுவாசம் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும். தளர்ச்சியுற்றாலும் மீண்டுமாக கடவுளோடு நாம் பயணிக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் என்று சொல்கின்ற ஆண்டவர் நம்மையும் அந்த விசுவாச வாழ்விற்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும்.